ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களது ஸ்ரீதேவி பார்த்த சாரதி. சௌராஷ்டிரா சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். முதலில் நான் சமையலை ஆரம்பிக்கும் பொழுது ஏதாவது ஒரு இனிப்பு செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக பால் ஹல்வா செய்ய உள்ளேன். பால் ஹல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பால் 1/2 லிட்டர், வெள்ளை சீனி 50 கிராம், நெய் 50 கிராம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. சிம்மில் தான் இருக்குது, நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு ஜீனி போட்டுறணும். 50 கிராம் ஜீனி நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பால் நல்லா கெட்டியாகி வரையில் நெய் ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கீழே அடிப்பிடிச்சு வந்ததுன்னா பக்கத்தில் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சு அதில் மாற்றிக்கங்க. நல்லா திரண்டு உங்களுக்கு பால் ஹல்வா கொஞ்சம் ஈஸியாக வரும். இது நாம் வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்வது தான். வெளியே வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் பால் இருக்குது, நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற சீனி நெய் இருக்குதுன்னா டக்குன்னு 1/2 லிட்டர் பால் இருந்ததுன்னா நம்ம இதை செஞ்சிடலாங்க. இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம என்னன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், பால் பொங்கி வருது. அந்த நேரத்தில் நான் சீனி ஆட் பண்ணிடுறேங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு, இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிக்கும். சிம்லையே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. பால் அந்த சீனி போட்டோம், பால் கொதிக்கிறோம், அந்த வாடையும் நல்லா இருக்குதுங்க. ஒட்டாமல் மட்டும் கொஞ்சம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கிறணும், அவ்வளவுதாங்க. இது சிம்லையே இருக்கட்டும், நல்லா இன்னும் கொதிக்கணும் இது. ஓகேங்க. இப்போ இந்த பால் நல்லா கொதிக்குது. நமக்கு அடி பிடிச்சிருன்னு பயம் இருந்தால் டக்குன்னு நான்ஸ்டிக்கில் நாம் ஊற்றிடலாங்க, மாற்றிடலாம். ஏன்னா பெரிய பெரிய கடைகளில் இந்த தொழில் செய்கிறவங்கெல்லாம் 4-5 பேர் இருப்பாங்க. டக்குன்னு சட்டி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நாம் இப்போ இதில் வச்சுட்டோம், நான்ஸ்டிக் கடாயில் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். நான்ஸ்டிக் கடாயில் உங்களுக்கு ஒட்டாமவும் வரும். அது உங்களுக்கு 1/2 லிட்டர் பால் 1 லிட்டர் பால் அந்த மாதிரி ஈஸியானா செஞ்சு பழக்கமானவங்களுக்கு உங்களுக்கு பாத்திரத்தில் செய்ய ஈஸியாக வந்துடும். பிகினர்ஸ்க்குனா கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா இருந்தால் கலரே மாறி வருது, நல்லா கொதிக்கட்டுங்க. ஓகேங்க. இப்போ இந்த நான்ஸ்டிக்கில் கடாயில் நம்ம மாற்றிட்டோம். நல்லா உங்களுக்கு பால் கெட்டியாகிட்டே வருது. இந்த நேரம் பார்த்து நாம் கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம். லாஸ்ட்டு கொஞ்சம் நெய் வச்சுருக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தால் அது கெட்டியாகிட்டு வர்றதுக்குள்ளே நல்லா திரண்டு வரையில் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், வாடையே ரொம்ப நல்லா இருக்குது. இப்படியே நீங்கள் நான்ஸ்டிக்கால் ஒட்டாமல் வரும், கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. நீங்கள் இப்போ பாருங்கள், நல்லா திரண்டு வந்துக்கிட்டு இருக்கு. மீதமுள்ள நெய்யும் சேர்த்துடுறோங்க. இப்போ நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும். நான்ஸ்டிக்கால் உங்களுக்கு ஒட்டாது, கிளறிக்கிட்டே இருக்கும். பாருங்க, கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. நல்லா திரண்டு வருது. இது நல்லா கெட்டி ஆனவுடனே வேற ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிடுங்க. கொஞ்சம் ஃப்ளேம் கூட வச்சுக்கோங்க, சீக்கிரம் கொஞ்சம் ஆகும். பாருங்கள், நல்லா கெட்டியாகிட்டு வருது. நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணணும். எப்படி வாசனை நல்லா வருதுங்க.
திறந்து வருது நல்லா. நல்லா திறந்து வருது, கெட்டி ஆகிடுச்சு. இப்போ வந்து வேறு ஒரு கண்டெய்னருக்கு நம்ம மாற்றிடலாம். இங்கே கண்டெய்னருக்கு மாற்றிட்டேன். இது கொஞ்சம் ஒரு நல்லா ஆறின பிறகு அதான் கெட்டி ஆகிருங்க. ஓகே, இங்கே பாருங்கள், சுவையான பால் ஹல்வா ரெடி. நல்லா வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆறின பிறகு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய கசின்ஸ் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் இது டேஸ்ட் பண்ணி பார்த்து கொடுக்க போகிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீதேவி பார்த்தசாரதி.